வணக்கம், வெல்கம் டு அக்ஷரா அகாடமி ஹாபி வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்தி வெர்ஷனாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத ஐடியா. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பனானா கேக். ஸோ பனானா கேக்குக்கு உங்களுக்கு எந்த பனானா வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து இன்னைக்கு ரெட் பனானா யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ரைப்பாகி நல்ல பழுத்த பனானாவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நாங்கள் இன்றைக்கி மேஷ் பண்ணுறதுக்கு பதிலாக மிக்சியிலேயே போட்டு கிரைண்ட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த கேக் பண்ணுறதுக்கு ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க. கப் வந்து உங்களோட அளவு கப்பு, எந்த சைஸில் நீங்கள் வந்து குவான்டிட்டி மெஷர் பண்ண போகிறீங்கன்னு ஒரு கப் வச்சுக்கோங்க. அந்த கப்பில் ஹாஃப் கப், குவார்ட்டர் கப் மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு நம்ம என்ன மெஷரிங் கப் எடுத்துருக்கோமோ அதில் 1 கப் மில்க் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மில்க்கை நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு மிக்சியில் 2 பழுத்த பனானா ஆட் பண்ணிவிட்டு அந்த 1 கப் ஆஃப் மில்க்லேருந்து கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிடுங்க. நல்லா மேஷ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கோர்ஸாக இருந்தாலும் நல்லது தான். ஏன்னா நமக்கு வந்து பனானா வந்து அப்படியே கேக்கில் வரும்போது நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த மிக்சரை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்களை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் எடுத்துருக்கிற கப்புக்கு ஹாஃப் கப் பட்டர் ஆட் பண்ணுறோம். அதாவது 50 கிராம்ஸ் பட்டர். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பட்டரை குறைச்சிக்கலான்னு முடிவு பண்ணேன். ஹாஃப் கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நிறையா வெண்ணெய் சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறது ஐடியா. நீங்கள் பட்டர் ஆட் பண்ணணும்னு இல்லை, ஆயிலும் ஆட் பண்ணலாம். சில பேருக்கு கோகோனட் ஆயிலோட ஃப்ளேவர் பிடிக்கும். நீங்கள் கோகோனட் ஆயில் பிடிக்கும்னா அந்த ஹாஃப் கப் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கேக் வந்து எக்லெஸ்ஸாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. உங்களுக்கு எக் ஓகே, கேக்கில் ஆட் பண்ணிக்கிறது ஓகேன்னா இப்போ இது கூட நீங்கள் வந்து ஒரு எக்கு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி எக்குக்கு பதிலாக வந்து தயிர் ஆட் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட் அந்த ஸ்பாஞ்சினஸ் கொடுக்கறதுக்காக தான் கேக்குக்கு. ஸோ நம்ம எடுத்துக்கிற மெஷரிங் கப்பில் ஹாஃப் கப் வந்து தயிர் எடுத்துகிட்டு அந்த தயிரையும் இந்த மிக்சரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் வந்து நமக்கு வந்து சாஃப்டான ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது. அதாவது நீங்கள் ரொம்ப ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா முன்னாடியே கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் மெல்ட்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சூடு பண்ணி உருக்கி ஆட் பண்ண வேண்டாம். பட் ஜஸ்ட்டு வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாஃப்டாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அது சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். நல்லா இந்த மிக்சருக்கு வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணுறோம். நம்ம சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் ஆட் பண்ணலாம். பட் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஹாஃப் கப், நம்ம எடுத்துருக்கிற அளவு கப்பில் ஹாஃப் கப் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்வீட்லேயும் நம்ம எப்போ செய்கிற மாதிரி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி இதுலேயும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறோம். பேக்கிங் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து பேக்கிங் சோடா மட்டும் ஆட் பண்ணுறோம். அதனால ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறோம். வெனிலா எசன்ஸு இல்லைன்னா பைனாப்பிள் எசன்ஸ், இல்லை உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் எசன்ஸ் பிடிக்குதோ அந்த எசன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் இருந்துச்சு. ஒரு 4லேருந்து 5 ட்ராப் ஆஃப் வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மிக்சரை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம்.
இது கூட வால்நட் வந்து ரொம்ப நல்லா போகும். பனானாவோடவே எப்போவுமே நல்ல காம்பினேஷன் வந்து வால்நட் தான். பட் இன்றைக்கி எங்ககிட்ட வால்நட் இல்லாதனால நாங்கள் வந்து பாதாம் ஆட் பண்ணுறோம். பாதாமை நல்லா சாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு வந்து ஹெல்தி வெர்ஷனாக ஆக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, கியூக்கம்பர் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரெசிபியில் ஆட் பண்ணிக்கலாம். கேக் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எசென்ஷியலான சீட்ஸையும் நம்ம கன்சியூம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம அளவு கப்பில் ஒரு ஃபுல் கப் வந்து கோதுமை மாவை ஆட் பண்ணியிருக்கோம். அந்த கோதுமை மாவை இந்த மிக்சரில் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஒரு கப் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தான் நம்ம மிக்சரில் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம். மீதி இருக்கிற அந்த 1 கப் மில்கை இந்த வீட் ஃப்ளாரோட போட்டு நல்ல கன்சிஸ்டன்சி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி இருக்கணும்னா போரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்கல்ல, தோசை மாவு பதத்துக்கு வந்து வரணும். நம்ம ஏற்கனவே நம்ம அவனை வந்து 180 டிகிரி சென்டிகிரேட் 180 டிகிரி சென்டிகிரேடில் 20 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம எந்த பேக்கிங் ட்ரே எடுக்கிறோமோ அந்த ட்ரேயில் பட்டரோ ஆயிலோ போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கேக் மிக்ஸ் அதில் ஆட் பண்ணி இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 55 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணணும். நமக்கு வந்து கார்னிஷிங்காக இது மேலேயுமே நட்ஸு சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அவனில் வச்சாச்சு. அவனில் வச்சுட்டு 55 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. 180 டிகிரியில் நல்லா பேக் ஆகட்டும். பேக் ஆனதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மினிட்ஸ் முடிஞ்சது. கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. நல்ல வாசனை, நல்ல அரோமேட்டிக்காக இருந்தது. நம்ம வெளியில் எடுக்கிறோம் இப்போ இந்த கேக்கை. எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். எண்ட் ரிசல்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா வந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்து நீங்கள் எந்த மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம்.